வணக்கம். இன்னைக்கு வீடியோல குரு பெயர்ச்சி பலன்கள் 2026. அதுல தினந்தோறும் ஒரு ராசியை பார்த்துட்டு வரோம். குரு பெயர்ச்சி பலன்கள் அப்படின்னாலே முதல்ல எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஏன்னா குரு தான் பணத்தை குறிக்கக்கூடியவர். குரு தங்கத்தை குறிக்கக்கூடியவர். மங்கள நிகழ்வுகள், அதாவது ஒரு சுப நிகழ்ச்சி ஒருத்தருக்கு நடக்கணும் அல்லது அவரோட ஃபேமிலியில ஒரு சுப நிகழ்ச்சி நடத்தி வைக்கணும். கண்டிப்பாக இந்த குருவின் சஞ்சாரங்கள் ரொம்ப ரொம்ப அவசியம். குழந்தை பாக்கியம் அப்படின்னாலும் குரு தான். ஏன்னா குரு தான் குழந்தைக்காரகன். ஒருவருக்கு சம்பள உயர்வு வேணும், பதவி உயர்வு வேணும், இடமாற்றம் வேணும், குருவின் ஆதரவு அவருக்கு அவசியம். குரு பகவான் தான் ஒரு விஐபியோட அறிமுகத்தை, நல்ல நபர்களின் அறிமுகத்தை தரக்கூடியவரும் குருதான். குருதான் ஒருவருக்கு உயர்ந்த பதவியையும் உயர்ந்த அந்தஸ்தையும் உயர் மதிப்பையும் தரக்கூடியவர். அப்ப குருவின் நகர்வுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நவ கிரகங்கள்ல குரு ஒருவர் தான் பரிபூரண சுப கிரகமாக முதலிடத்தில் இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட குரு பார்த்தால் கோடி புண்ணியம், குரு பார்த்தால் கோடி நன்மைலாம் சொல்றதுக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருவரோட பிறந்த கால ஜாதகத்தில் ஒருவருக்கு குரு ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துட்டா அவர் வாழ்க்கையில 75% வெற்றியை இந்த குருவினால் மட்டுமே பெற்று விடுவார். அப்ப 8 கிரகங்கள் வெறும் 25% வேலை தான் செய்யும். அவ்வளவு பவர்ஃபுல்லான குரு பகவானின் பெயர்ச்சி ஒவ்வொருவரோட ராசியிலும் பல திருப்பங்களை, பல முன்னேற்றங்களை, யோகங்களை, அதிர்ஷ்டங்களை, அற்புதங்களை அள்ளித்தரும். திருமண தடையை நீக்கும், குழந்தை பாக்கியத்தை தரும், பண சிக்கலை சரி செய்யும், வீடு மனை வண்டி வாகன சேர்க்கை ஏற்படுத்தும், வேலையில் பதவி உயர்வு சம்பள உயர்வை தரும், தொழில் வியாபாரத்தில் இருந்த முடக்கத்தை நீக்கும், பண புழக்கத்தை அதிகரிக்கும், ஒருவருக்கு பெரிய அளவிலான பதவியை கொண்டு வந்து சேர்க்கும், தங்க நகை சேர்க்கையை கொடுக்கும், பணம் பெரிய அளவில் கட்டுக்கட்டாக புழங்கும் வாய்ப்பை தரும். இப்படி பல்வேறு யோகங்களை தருவதால் தான் குரு பெயர்ச்சிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் தரும். ஒருத்தரோட வாழ்க்கையில ஒரு 6 மாசம் ஒரு 7 மாசம் தொடர்ந்து சிக்கலா இருக்கு, எல்லாமே பிரச்சனையா இருக்குன்னா உடனே நம்ம நினைக்கக்கூடியது என்னன்னா அடுத்த குரு பெயர்ச்சி எப்பன்னா. ஏன்னா குரு அடுத்தது நவர இடத்துலயாவதும் நமக்கு நல்ல பலனை தருவாரான்னு. அதே போல குருவுக்கு 3 பார்வை உண்டு. தான் இருக்கும் இடத்திலிருந்து 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்க்கக்கூடியவர் குரு பகவான். அப்படிப்பட்ட குருவின் இந்த பெயர்ச்சி இன்னும் விசேஷம். ஏன்னா குரு 12 வருடத்திற்கு ஒரு முறைதான் உச்சம் பெறுகிறார் கடக ராசியில. அப்ப இவ்வளவு நாள் மிதுன ராசியில் இருந்த குரு இப்பொழுது கடக ராசியில் போய் அமர்ந்து உச்சம் பெற போறார். அதுவே பெரிய அளவிலான பவர்ஃபுல்லான பலனை தரப்போகுது. குரு உச்சம் பெறும் கடக ராசியில் இருந்து அவர் விருச்சிக ராசியையும் மகர ராசியையும் மீன ராசியும் பார்க்க போறார். அப்ப இதை வைத்துதான் நம்ம பலன் சொல்ல போறோம். அடுத்தது குரு பெயர்ச்சிங்கிறது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மே 26ஆம் தேதி நடந்தது. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ஜூன் 1ஆம் தேதி நள்ளிரவு, அதாவது ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து ஒரு வருஷம் இந்த பலன்கள் நமக்கு நடக்க போகுது. வாக்கிய பஞ்சாங்கமோ திருக்கணிதமோ மொத்தத்தில் குரு பெயர்ச்சி நமக்கு நடந்து விட்டது. இந்த நேரத்தில் இந்த குருவின் சஞ்சாரத்தினால் நமக்கு இவ்வளவு பலன்களில் எவ்வளவு கிடைக்க போகுது, எதெல்லாம் நடக்க போகுது, நம்மளுடைய பலன்கள் எப்படி இருக்க போகுது, கடந்த காலங்களில் இருந்த கஷ்டங்களும் கவலைகளும் கண்ணீரும், அதிலும் குறிப்பாக உலக நாடுகளுக்கிடையே இருக்கக்கூடிய பொருளாதார மந்த நிலைமை, போர் சூழ்நிலை, அதனால தொழில் வியாபாரத்தில் வேலையில் யாருக்குமே ஒரு நிரந்தர நிலைமை இல்லை, யாருக்கும் ஸ்டெபிலிட்டி இல்லை. அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் நமக்கு குரு பெயர்ச்சி எவ்வளவு பலன்களை தரப்போகுதுங்கிற கியூரியாசிட்டி கண்டிப்பாக ஒவ்வொருவருக்கும் இருக்கும். ஆனால் இந்த குரு பெயர்ச்சி குரு உச்சம் பெறுவதால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஏன்னா குரு 12 ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே உச்சம் பெறுவார். அப்ப இந்த குரு பெயர்ச்சிக்கு பெயரே மகா குரு பெயர்ச்சி. அப்ப மகா குரு பெயர்ச்சி நமக்கு மிகப்பெரிய வெற்றியை தருமா, மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தருமா, மிகப்பெரிய யோகத்தை தருமா அப்படிங்கிற உங்கள் கேள்வி நியாயமானதே. நிறைய பேரோட வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை தரும் குரு பெயர்ச்சியாக இது இருக்கும். உறுதியான மாற்றத்தை, உறுதியான சக்சஸை, உறுதியான வளர்ச்சியை ஒவ்வொருவருக்கும் தரக்கூடிய அற்புத குரு பெயர்ச்சியாக இது இருக்க போகுது. இந்த குரு பெயர்ச்சியில நாம இன்னைக்கு பார்க்க போற ராசி அப்படின்னு பார்த்தோம்னா மீன ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். மீன ராசியில புரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம் எதுல பிறந்திருந்தாலும் இந்த குரு பெயர்ச்சியின் பலன்கள் உங்களுக்கு அப்படியே நடக்க போகுது. காரணம் உங்களோட ராசி நாதனே குரு பகவான் தான்.
பத்தாக்குறைக்கு 5ஆம் இடத்தில் அமர்ந்து அவர் உங்க ராசியை 9ஆம் பார்வையால் பார்க்க போறார். 5ல குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னு சொல்லக்கூடிய ஜோதிட வாக்கை உங்களுக்கு நிரூபிக்கும் குரு பயிற்சியாக இருக்க போகுது. 7.5 சனியில ஜென்ம சனி நடக்குதுங்கிற கவலையே வேண்டாம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கு அதிபதி சனி, அந்த லாபஸ்தானத்தையும் குரு பார்க்க போறார். அந்த லாபஸ்தானாதிபதி சனி உங்க ராசியில் இருக்கார், அவரையும் குரு பார்க்க போறார். இது பெரிய அளவிலான மாற்றத்தை தரப்போகுது. கடந்த காலங்களில் செலவுகளை மட்டுமே பார்த்து வந்த மீன ராசி மீன லக்னக்காரர்கள் இனி வரவையும் பார்க்க போறீர்கள். கையில் பணம் இல்லை, பாக்கெட்டில் பணம் இல்லை, அக்கௌண்ட்ல மைனஸ், இது எல்லாம் மாறி உங்க அக்கௌண்ட்ல உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்க பார்க்காத ஒரு பெரிய பணத்தை இந்த குரு பயிற்சியில் பார்ப்பீர்கள். 11ஆம் இடம் லாபஸ்தானம், ஆசை நிறைவேறும் இடம். அந்த இடத்தை குரு பார்க்கிறார். கட்டாயமாக லாபம் உயரும். 11ஆம் இடம் சனியின் வீடு, மகர ராசி. அப்ப கண்டிப்பாக சனிதான் தொழிலை, வியாபாரத்தை, வேலையாட்களை, வேலையை குறிக்கக்கூடியவர். தொழில்காரகன் அப்படின்னா 12 ராசிக்கும் சனி. அந்த வீட்டை குரு பார்க்கிறார், அது உங்களுக்கு லாபஸ்தானம். அப்ப கட்டாயமாக லாபம் பன்மடங்கு உயரும். வேலைக்கு போனாலும் லாபம், தொழில் செய்தாலும் லாபம், வியாபாரம் செய்தாலும் லாபம். நீங்கள் எந்த வயதில் இருந்தாலும் உங்களோட ஆசை நிறைவேறும். ஏன்? 11ஆம் இடம் தான் ஆசையை நிறைவேற்றும் இடம். ஒருவருக்கு 10ஆம் இடம் வலிமையாக இல்லைனா கூட சரி, 11ஆம் இடம் வலிமையா இருந்துட்டு அவங்க நினைச்சபடி அவங்க வாழ்க்கையை அவங்க அமைச்சுக்குவாங்க. வேலைக்கு போலீங்க, தொழில் பண்ணலீங்க, ஆனா அவங்க குடும்பம் அவரை ராஜா மாதிரி பாத்துக்குது அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவோம். அவங்க ஜாதகத்தில் 11ஆம் இடம் வலிமையா இருக்கும். 11ஆம் இடம் வலிமையாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் நினைத்தபடி அவர்கள் வாழ்க்கையை சிறப்பாக அமைச்சுக்குவாங்க. அவங்க ஆசைப்பட்டது ஆசைப்பட்ட நேரத்தில், ஆசைப்பட்ட விதத்தில் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஆசையை நிறைவேற்றும் இடத்தையும் குரு பார்க்கிறார். உங்கள் ஆசையை நிறைவேற்றும் இடத்திற்கு அதிபதியான சனி உங்களோட ராசிக்குள் இருந்து ஜென்மச்சனியாக இருக்கிறார். ஆனால் 11ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடத்திற்கும் அவர் அதிபதியாக இருப்பதால் உங்களுக்கு இந்த குருவின் பார்வை கிடைப்பதால், அதுவும் 5ஆம் இடத்தில் உச்சம் பெற்ற குரு, கண்டிப்பாக இந்த பார்வை உங்களுக்கு பல்வேறு வளர்ச்சியை தரும். தொழில், வியாபாரத்தில், வேலையில சம்பள உயர்வு, பதவி உயர்வு கண்டிப்பாக உங்களை தேடி வரும். ஏன்? பதவி ஸ்தானமான 5ஆம் இடத்துல உச்சம் பெற்ற குரு உங்க ராசியை பார்க்கிறார். அங்கே தொழில்காரகனும் ஜீவனக்காரகனும் சனி அமர்ந்திருக்கிறார். கட்டாயமாக பதவி உயர்வு கிடைக்கும், உங்களை தேடி வரும். சம்பள உயர்வு தேடி வரும். வேலையில் இடமாற்றமோ, வேலையை நீங்க வேற நிறுவனத்துக்கு மாற்றணுமோ, இப்ப முயற்சி செய்யுங்க. அற்புதமான வேலை, மன நிறைவான வேலை. நீங்க என்ன எய்ம் பண்ணி வேலை மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ, உங்களோட எண்ணம் என்னவோ அதன்படி வேலை மாற்றம் நடக்கும். சம்பள உயர்வு விரும்பியபடி கிடைக்கும். பல்வேறு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரிசையாக வரும். ஏன்னா 9ஆம் இடம் தான் விருச்சிக ராசி. 9ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார். 9ஆம் இடம் உங்களுக்கு யோகஸ்தானம். யோகஸ்தானத்தை 5ஆம் இடத்தில் இருக்கும் உங்கள் ராசிநாதன் உச்சம் பெற்று பார்ப்பதால் உங்களுக்கு யோகங்கள் கிடைக்கும். 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம். பூர்வ புண்ணிய ஸ்தானம்னாலே ஒருவருக்கு பூர்வீக சொத்து வரும். பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனை சரியாகும். பதவி கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், குழந்தைகளால் கௌரவம் கிடைக்கும். குழந்தைகளின் எதிர்காலம் கருதி நீங்கள் என்ன கனவு கண்டீர்களோ, அல்லது என்ன சேமிப்பு செய்யணும், என்ன பள்ளி கல்லூரிகள்ல படிக்க வைக்கணும், என்ன பாடப்பிரிவு என் குழந்தைகளுக்கு கிடைச்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் நினைக்கிறீங்களோ, அது அனைத்தையும் நீங்கள் அனுபவிக்கும் காலமாக அந்த சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கும் வேலையை உங்கள் ராசிநாதன் குரு 5ஆம் இடத்தில் அமர்ந்து உச்சம் பெற்று தரப்போறார். உங்களுக்கு நீண்ட காலமாக பதவி கிடைக்கல, அது அரசியலா இருக்கலாம், ஒரு நிறுவனத்துல வேலை செய்யறதா இருக்கலாம், அல்லது ஒரு ட்ரஸ்ட், என்ஜிஓ அமைப்பா இருக்கலாம். எதுல இருந்தாலும் சரி, உங்களுக்கு இவ்வளவு நாள் நீங்க எதிர்பார்த்த பதவி, நீங்க போய் முயற்சி செஞ்சு கிடைக்காத பதவி கூட, அதை விட உயர்ந்த பதவி கூட உங்களை தேடி வரும் ஒரு உன்னத காலம். ஏன்னா 5ல குரு கெஞ்சினாலும் கிடைக்காது. அதே போல 5ல் இருக்கும் குரு உங்கள் ராசியே பார்க்கிறார் உச்சம் பெற்று. இவ்வளவு நாள் தீராத சிக்கல், குழந்தைகள் வழியாக, சொத்தின் வழியாக, உங்கள் நிறுவனத்தின் வழியாக, தொழிலின் வழியாக, வியாபாரத்தின் வழியாக, உறவுகளின் வழியாக, குடும்பத்தின் வழியாக, அக்கம் பக்கத்தினர் வழியாக, எந்த விதமான நீதிமன்ற வழக்கு, சிக்கல், பிரச்சனை எதுவாக இருந்தாலும் பேச்சுவார்த்தையின் மூலமாகவோ, மத்தியஸ்தர்கள் வழியாகவோ, நீதிமன்றத்தின் வழியாகவோ, காவல் நிலையத்தின் வழியாகவோ அது முடிவுக்கு வரும். அந்த பிரச்சனை தீர்ந்துவிடும். 12 ஆண்டுக்கு ஒரு முறை உச்சம் பெறும் குரு எப்பொழுதுமே மீனராசிக்கு யோகத்தை தரப்போறார். 12 ஆண்டுக்கு ஒரு முறை மீனராசிக்காரர்களுக்கு ஜாக்பாட் அடிக்கும்.
அந்த 12 ஆண்டுக்கு ஒரு முறை அடிக்கக்கூடிய ஜாக்பாட் இப்ப வந்துருச்சு. 5 வயதிலிருந்து 60 வயது வரைக்கும் நீங்கள் எந்த வயதில் இருந்தாலும், என்ன ஆசைப்பட்டாலும், என்ன விரும்பினாலும், எதை எதிர்பார்த்து காத்திருந்தாலும் அது கிடைக்கும். திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடக்கும். திருமணம் நடந்து குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஒரு குழந்தை இருக்கு, 2வது குழந்தை இல்லைன்னு எதிர்பார்த்து இருக்கக்கூடியவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமணத்துக்கு வரனே அமையலையா, வரன் அமையும். கணவன் மனைவி பிரிந்து வாழக்கூடியவர்கள், தம்பதியரிடையே கருத்து வேறுபாட்டினால் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள். உங்களுக்கு வாழ்க்கை துணையோடு இருந்த ஒரு கருத்து வேறுபாடை சரி செய்து வாழணுமா, வாழலாம். நீதிமன்றத்தில் விவாகரத்து வழக்கு நடக்குது, அது முடிவுக்கு வரணுமா, கண்டிப்பாக முடிவடையும். யாராவது ஒருவருக்கு முதல் திருமணம் ரத்தாகி 2வது திருமணத்துக்காக வெயிட் பண்றோம்னா அவர்களுக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கை துணை உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த குரு பெயர்ச்சியில் உறுதியாக நடந்துடும். மீன ராசிக்கு யோகம் நிறைந்த காலம், 200% வலிமை நிறைந்த காலம், உங்கள் வாழ்க்கையில் வசந்தத்தை தரும் காலம், ஏற்றத்தை தரும் காலம், முன்னேற்றத்தை தரும் காலம், அதிர்ஷ்டங்களையும் அற்புதங்களையும் உங்களுக்கு வரிசையாக அள்ளித்தரக்கூடிய ஒரு புண்ணிய காலம். இந்த 12 மாதம், இந்த ஒரு வருடம் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வரும். விரும்பியது நடக்கும். விவசாயத்தில் இருந்தால் விவசாயம் தலைக்கும். விஞ்ஞான துறையில் இருக்கக்கூடியவர்கள், அரசியல்வாதிகள், கலைத்துறையினர் அனைவரும் வெற்றி பெறுவீர்கள். மாற்றுத்திறனாளிகள் உங்களுக்கு விரும்பிய ஒரு வாழ்க்கை அமையும். இல்லத்தரசிகள் வீட்டை அழகுபடுத்துவீர்கள். வீட்டிற்கு தேவையான ஒரு அத்தியாவசிய பொருட்களை வாங்குவீர்கள். வீட்டு உபயோக பொருட்கள் வாங்கும் வாய்ப்பு கிடைக்கும். வீட்டை அழகுபடுத்தலாம், வீட்டை புனரமைக்கலாம். வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடத்தணும்னு ஆசைப்பட்டீங்களா, கண்டிப்பாக நடக்கும். உங்க கையில் பெரிய அளவில் பணம் புழங்கும். உங்கள் பேச்சை குடும்ப உறுப்பினர்கள் கேட்டு நடப்பார்கள். உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும். இவ்வளவு நாள் உதாசீனப்படுத்தப்பட்டவர்கள், இந்த கூட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு, இல்லத்தரசிகளுக்கு இருக்கக்கூடிய அந்த கவலை நீங்கிவிடும். உங்கள் குழந்தைகளும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். முதியோர்கள் குழந்தைகளால் கைவிடப்பட்டவர்களாக இருந்தால் உங்கள் குழந்தைகள் உண்மையை புரிந்து கொண்டு இந்த கிரக அமைப்பினால், குருவின் மாற்றத்தினால், குருவின் அருளால் உங்களிடம் மீண்டும் பாசத்தையும் இணக்கத்தையும் உங்களை அங்கீகரிக்கவும் உங்களை ஆதரிக்கவும் செய்வார்கள். உன்னதமான காலமாக உறுதியாக இருக்கும். தொழிலில் வியாபாரத்தில் மந்த நிலைமை எல்லாமே சரியாயிடும். தொழிலை விரிவுபடுத்துவது, தொழிலை நீங்கள் இன்னும் அதிகப்படுத்துறது, அதுக்கு ஒரு லோன் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஹவுசிங் லோன், பிஸ்னஸ் லோன், பர்சனல் லோன், டேர்ம் லோன், மெஷினரி லோன், மார்ட்கேஜ் லோன், எந்த லோன் வாங்கினாலும் வாங்கலாம். லோனை கட்டணும்னு நினைக்கிறீங்களா, இப்ப செட்டில் பண்ணிடலாம். பேங்க்ல ஓடி வாங்கணும், சிசி வாங்கணும், அல்லது ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம்ல சப்சிடியில லோன் வாங்கணும், இல்ல ஏற்கனவே வாங்கின லோனுக்கு சப்சிடி வரல, இப்போ அப்ளை பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, வந்துடும். வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளணும், கண்டிப்பாக மேற்கொள்ளலாம். தொழில் வளர்ச்சி சார்ந்து, வியாபாரம் சார்ந்து ஒரு ஏற்றுமதி செய்யணும், இறக்குமதி செய்யணும்னு ஆசைப்படுறோம், அதற்கான வாய்ப்பும் வரும். அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். தொழிலை பெரிய அளவில் எக்ஸ்பான்ஷன் பண்ணணும், டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், எல்லாமே நடக்கும். நீங்க என்ன தொழில் இருந்தாலும், என்ன வியாபாரத்தில் இருந்தாலும், இந்த குரு பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் 12 ஆண்டுக்கு பிறகு வந்த ஒரு உன்னதமான வாய்ப்பு. இந்த வாய்ப்பு உறுதியாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு உயரத்தை கொண்டுட்டு வந்து தரும். உங்களை உயரத்திற்கு கொண்டுட்டு போகும். வெற்றியின் உச்சத்திற்கு போவீர்கள். லைஃப் செட்டில் ஆகும், செட்டில்மெண்ட் நடக்கும். லைஃப்ல தீராத சிக்கல்கள் வரிசையாக உங்களுக்கு தீரும். உங்களுக்கு உன்னதங்கள் உறுதியாக நடக்கும். இந்த குரு பெயர்ச்சியின் 365 நாட்களையும் மிக மிக சரியாகவும் மிக மிக சிறப்பாகவும் அமைத்துக் கொள்ளும் ஒவ்வொருவருக்கும் இந்த குரு பெயர்ச்சி ஒரு லைஃப் டைம் செட்டில்மெண்டாக இருக்கும். அப்படிப்பட்ட இந்த குரு பெயர்ச்சியில் உங்களுக்கு இந்த பலன்கள் இன்னும் வேகமாகவும் விரைவாகவும் நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு எளிய பரிகாரம் அப்படின்னா, 9 உயிரினங்களை ஒன்றாக இணைத்த நலம் தரும் நவகுஞ்சரம், யோகம் தரும் நவகுஞ்சரம். இது 9 விதமான உயிரினங்களை ஒன்றாக இணைத்து கிருஷ்ண பரமாத்மாவை காட்சி தருவதாக சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட பார்த்தாலே யோகம் தரும் இந்த நவகுஞ்சரத்தை நீங்கள் நேரில் சென்று வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். இந்த நவகுஞ்சரத்துல ஒரு சேவல் தலையும், மயிலின் கழுத்தும், பாம்பின் வாளும், யானையின் காலும், காளையின் காலும், மனிதனின் கையும் இணைந்து இருக்கும் ஒரு அற்புதமான உயிரினம். இந்த 9 என்பது நவ கிரகங்களை குறிக்கக்கூடியது. 9 கிரகங்கள் ஒன்றாக இணைந்து, தானே 9 கிரகங்களையும் ஒன்றாக இணைத்து உங்களுக்கு யோகங்களை தருகிறேன் என்று கிருஷ்ண பரமாத்மா உங்களுக்கு தன் கையில் இருந்து ஒரு தாமரை மலரை தருவதாக ஐதீகம்.
அர்ஜுனன் எல்லா விதமான போர்க்கலைகளிலும் மிகப்பெரிய வல்லவராக இருந்து அவருக்கே ஒரு நேரத்துல தலைகணம் ஏற்பட்டது. என்னை போரில் வெல்ல யாரும் இல்லை. அந்த நேரத்தில் தான் கிருஷ்ண பரமாத்மா இந்த 9 உயிரினங்களை ஒன்றாக இணைத்த ஒரு அபூர்வ உயிரினமாக காட்சி தருகிறார் அர்ஜுனனின் முன்னாடி. அப்ப அர்ஜுனன் நினைக்கிறார், இந்த உயிரினத்தின் உயிர், இதை எங்கே அடித்தால் இந்த உயிர் போகும் அப்படின்னு திகைத்து போய் நிற்கிறார். அப்பொழுதுதான் அவருக்கு ஒரு உண்மை புரியுது, தன் முன்னே வந்திருப்பது கிருஷ்ண பரமாத்மா என்று. தன் தவறை ஒப்புக்கொண்டு எல்லோருக்கும் தெரியாதது வாழ்க்கையில் உண்டு என்பதை உணர்த்தும் விதமாக அவர் கிருஷ்ண பரமாத்மாவிடம் சரணடைகிறார். அதுபோலதான் உங்களோட வாழ்க்கையில் எதுவும் நம்மளால செய்ய முடியல, திக்கற்றவர்களுக்கு தெய்வம் துணைன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட திக்கு தெரியாத அந்த நிலைமையில் இந்த நேரத்தில் நாம் வழிபாடு செய்ய வேண்டியது, நாம் வழிபட வேண்டியது இந்த பார்த்தாலே யோகம் தரும் நவகுஞ்சரத்தை. இதை நீங்கள் பூஜித்து உங்களுக்கு வீட்டு பூஜை அறையிலோ, தொழில் செய்யும் இடத்திலோ, வியாபாரம் செய்யும் இடத்திலோ வைத்து நீங்கள் பூஜிக்கலாம். வாய்ப்பு கிடைப்பவர்கள் சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கக்கூடிய உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவிலில் போயும் இந்த நவகுஞ்சரத்தை சிலை வடிவில் இருக்கக்கூடிய இதை நீங்கள் தரிசனம் செய்யலாம். நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு நவகிரகங்களால் ஏற்படும் தோஷங்கள் நீங்கும், நவகிரகங்களின் நல்ல ஆசை கிடைக்கும். ஒருவருக்கு நவகிரகங்கள் நமக்கு வசியமாகிவிட்டால் அவர்கள் வாழ்க்கையில் எந்த தொந்தரவும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு யோகாதி யோகத்தை பெறுவதற்கு நான் சொல்லக்கூடிய இந்த எளிய பரிகாரம், எந்த முக்கியமான விஷயத்துக்கு போகும்போதும் எடுத்து அதை ஒரு முறை பார்த்து விட்டு செல்லுங்கள். வாரம் ஒரு நாள் வெள்ளிக்கிழமையில அதுக்கு ஒரு நெய் தீபம் அல்லது ஒரு சாம்பிராணி தூபம் போட்டு வழிபாடு செய்யுங்கள். நீங்கள் இருக்கும் இடத்தில் ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் ஏற்படும், தீராத சிக்கலுக்கு விடை கிடைக்கும். எப்படி நம்மளால தீர்க்க முடியும், இதையெல்லாம் நம்மளால செய்ய முடியாது, இப்படி வசமா வாழ்க்கையில சிக்கிட்டோமே அப்படின்னு தத்தளித்தவர்களுக்கு, திக்கற்றவர்களுக்கு தெய்வம் தான் துணை. கிருஷ்ண பரமாத்மா நவகிரகங்களை உள்ளடக்கிய ஒரு அபூர்வ உயிரினமாக காட்சி தருவதே அதற்கு தான். அப்படிப்பட்ட அந்த நவகுஞ்சத்தை வழிபாடு செய்வோம். வாழ்க்கையில் சகல விதமான ஐஸ்வர்யங்களையும் பெறுவோம். நிச்சயமாக இந்த குரு பெயர்ச்சி மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக இருக்கும். தீராத பல சிக்கல்களை சரி செய்து உங்கள் வாழ்க்கையில் மிக உயர்ந்த இடத்திற்கு, வெற்றியின் விளிம்புக்கு நீங்கள் போவதற்கு இது மிகப்பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தும் என்று கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.